இப்போ உங்கள்கிட்ட ரூ. 100 தான் இருக்குது. அந்த ரூ. 100 எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐபி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ப்ராக்டிகல் வேலை பார்க்க போகிறோம். ரூ. 100 தான் இருக்குது. ரூ. 100 வச்சு எஸ்ஐபி பண்ண யோசிக்கிறீங்களா? இல்லை வீண் செலவு பண்ணுறீங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி எஸ்ஐபி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ நான் எஸ்ஐபி பண்ண யூஸ் பண்ண எல்லாரும் எஸ்ஐபி பண்ண ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணோம். அந்த ஆப் மூலிமா தான் நம்ம எஸ்ஐபி பண்ண முடியும். அது ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெஸ்ட் ஆப்ஸ்ன்னு சஜஷன் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச ஆப்னு சஜஷன் பண்ணேன். அது என்ன ஆப்னா க்ரோ ஆப் தான். க்ரோ ஆப் எதனால் பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அது வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது. ஆனால் மற்ற ஆப்ஸு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குது. அதனால் இந்த ஆப் நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். மற்றபடி நெகட்டிவ் சைடு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் க்ரோ ஆப் பண்ண நெகட்டிவ் சைடு சொல்லிட்டு பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ ஒன்றும் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஐபி உங்களுக்கு ரூ. 100 இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போய் ப்ராக்டிகல் வே சொல்கிறேன். வாங்க வாங்க இப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஃபண்ட் நான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபண்ட் சூஸ் பண்ண போகிறேன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னை பொறுத்தவரை இண்டெக்ஸ் ஃபண்டு பெஸ்ட்டு ஃபண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஃபண்டு ஹவுஸ் எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம பில்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவாங்க. அது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிடலாம். இது என்னோட ஒப்பீனியன் தான். வாங்க பிரிண்டர் பர்சன் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் பேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் போயிடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பேஜில் போய்ட்டா இப்போ வந்து நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆல்ரெடி ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபண்டு போய் பார்க்கலாம். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணி பாருங்கள். பேசிக்காக எதை பார்க்கணும் இம்பார்ட்டன்ட்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ஏவி பார்க்கணும். இப்போது என்ஏவி 253.42 இருக்குது. மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஒரு ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டு பெஸ்ட்டு. ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.27 இருக்குது. இப்போது இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறது இவ்வளோ கம்மியாக இருக்குது. அதுவே மற்ற ஃபண்ட்லாம் பார்த்தா அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்னா இப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அந்த ஐசிஐசி பேங்க் மூலிமா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம ஒரு ரேஷியோ பர்சன்டேஜ் வந்து கமிஷன் தரும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபண்டு. அதனால் ஓகே. இண்டெக்ஸ் ஃபண்டு இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ரிஃப்ளெக்ஷன் தான் இண்டெக்ஸ் நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டும். ஓகே கைஸ், இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சு. சிம்பிளாக பாருங்கள். அட்வான்ஸ் லெவல் பார்க்குறவங்களுக்கு இந்த ரேஷியோ இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். நான் பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போது இங்கே எப்படி எஸ்ஐ சூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போது உங்களோட எஸ்ஐடி அமௌண்ட் எவ்வளோன்னு சூஸ் பண்ணிங்க. நான் ரூ. 100 போகிறேன். ஃபஸ்ட்டு ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மந்தில் எந்த டேட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குது. இப்போது எனக்கு உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க. எனக்கு ஒரு 10ஆம் தேதி எடுத்துக்கணும். அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு சொல்லி தரேன். இப்போது ஸ்கேனர் மூலிமா கேட்குது. நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம். பே பண்ணியாச்சு. அங்கே நீங்கள் மொபைலில் பே பண்ணால் நீங்கள் ப்ராசஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக் செட் பண்ணும் ஃபியூச்சர் பேமெண்ட். இப்போ ரூ. 100 இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வரும். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய சூஸ் பண்ண சொல்லுது. என்னென்னா இப்போ எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இந்த இயருக்கு வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே, இல்லை நம்ம உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸாக கேட்கும். அதனால தான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ டெபிட் கார்டு டீட்டெயில்ஸாக தந்த பார்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எஸ்ஐபி செட்டப் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்தோம். இந்தமாரி வந்து டன் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் எஸ்ஐபி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. இப்போ எஸ்ஐபி மீன்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. இப்போ வந்து இந்த ரூ. 100 வந்து நெக்ஸ்ட்டு மந்த்தும் அந்த ரூ. 100 வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணோம். அது அக்கௌண்ட்டில் காசு இல்லைனா சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதனால் இப்போது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும், இந்த எஸ்ஐபி எப்படி கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய எஸ்ஐபி பேஜ் இருக்குது டேஷ்போர்ட் பக்கத்தில். அந்த எஸ்ஐபி பேஜில் போனால் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போது 2 எஸ்ஐபி இருக்குது. இந்த எஸ்ஐபி ப்ராசஸில் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஜூலை 3 இதுதான் பண்ணிட்டு வந்தோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஆப்ஷன் காமிக்க பாருங்கள். இப்போது சேஞ்ச் அமௌண்ட் தரலாம், கேன்சல் எஸ்ஐபின்னு தரலாம். கேன்சல் எஸ்ஐபி தந்தால் அது ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். இந்த ரூ. 100 பிடிச்சின்னு நெக்ஸ்ட்டு எஸ்ஐபின்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ கேன்சல் எஸ்ஐபி தரீங்கன்னா இப்போ கேன்சல் எஸ்ஐபி தாங்க. என்னன்னா நாட் சாட்டிஸ்ஃபை வித் ரிட்டர்ன், வாண்ட் டு பாஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வாண்ட் டு வித்ரா, சேஞ்ச் எஸ்ஐபி அமௌண்ட், கோல் கம்ப்ளீட்டட். ஏதோ ஒரு ரீசன் தந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டா போதும். வாண்ட் டு பாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. சார் 1 மந்த் இந்த ஒரு மந்த் மட்டும் ஸ்கிப் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட்டு எப்பயுமே கிடையாது சொல்லுங்கள். நீங்கள் எப்பயுமே கிடையாது கேன்சல் பண்ணுறேங்க.
இப்போதான் பண்ணோம் உடனே கேன்சல் பண்ணியாச்சு. இது ஆட்டோமேட்டிக் செட்டப் தான். இப்போ எப்படி ரூ. 100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்து எஸ்ஐபி எப்படி கேன்சல் பண்ண பார்த்தாச்சு. இது வந்து நீங்கள் வந்து என்ன பொறுத்த எஸ்ஐபி கேன்சல்லாம் பண்ணாதீங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணீங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எப்படி கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆயிடுச்சு. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், உங்கள் எஸ்ஐபி கேன்சல்டு மெசேஜ் வந்தால் டன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய் காய்ஸ்.